பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். பிரிய மகனே பிரத்யும்னா, உன்னை எப்படி மாற்றுவேன்? இந்த பிஞ்சு பருவம் பாசத்தில் நான் பைத்தியமாகிறேன். தோள் மீது சுமந்து பாலூட்டி வளர்த்த பாசத்தால் அழுகிறேன். இல்லை, அந்த தாய்மை இன்பம் எனக்கு கிடைக்க வழி இல்லை. கற்பனை கனவுகள் இனிமேலும் இல்லை, ஆசைகளும் மனதில் இல்லை. அழாதே, நீ அழுதால் என்னால் பொறுக்க முடியாது. நான் உன்னை வாலிபனாக்கிவிட்டால் அம்மாவின் தாலாட்டு ஊமையின் கீதங்களாகும். இந்த தாயுள்ளம் படும் பாடு உனக்கு புரியுமா? அழாதே கண்மணியே. பார்த்தாயா தேவி, பாணாமதி தாய்மையின் பிடியில் அகப்பட்டு தவிக்கிறாள். அதோடு அவள் நிலைமையை, கடமையை மறந்து போய்விட்டாள். பிரபு, கடமை என்பது இன்று அவளுக்கு எது? தேவி, நம்முடைய பிரத்யும்னனை இந்த சரியான நேரத்தில் ஒரு வாலிபனாக்குவதுதான் பாணாமதியின் கடமை. ஏனெனில் இன்று அது உலக நலனை காக்க, உலகத்தில் நல்லறங்கள் நிலைக்க பாணாமதியே ரசாயன வித்தையை பயன்படுத்துவதாக வாக்களித்திருக்கிறாள். அதனால் இப்போது இதுவே அவள் கடமை. பாவம், பாணாமதிக்கு பிள்ளை பாசம் அனைத்தையுமே மறக்கச் செய்து விட்டது. அதோ அதோ பார் தேவி, அவளுக்கு பிரத்யும்னனின் முகம் பார்த்தாலே பசி தீருகிறது. பாவம் தேவி, பாணாமதிக்கு சம்பராசுரனின் குருதேவருடைய ஆற்றலுள்ள அந்த மகிமை பற்றி சரியாக தெரியாது. தாம் சொல்வதென்ன பிரபு? ஆம் தேவி, குருதேவர் மன்னருடைய மரணத்தை தடுக்க, பிரத்யும்னனுக்கு மரணத்தை இன்றே கொடுக்க அங்கு யாகம் செய்கிறார். அழாதேடா, தூங்கு தூங்கு தூங்குடா ராஜா, தூங்கு. பாணமதி, வணக்கம் தேவி. தாம் ஏன் இப்படி இந்த நேரத்தில் வந்தீர்கள்? வணக்கம் குருதேவா. வாழ்க நீடூழி, வையம் போற்ற. நல்ல நேரம் சம்பராசுரா, நீயாகவே வந்துவிட்டாய். மகிழ்ச்சிக்குரிய செய்தி ஒன்று உனக்கு சொல்ல வேண்டும். சொல்லுங்கள் குருதேவா. உனக்கு வந்த மரணத்தை நான் மடிய வைத்து விட்டேன். இனிமேல் நீ அமரனாகிவிட்டாய். உன்னை கொல்ல வந்த பிரத்யும்னனை கொன்று விட்டேன். பிரத்யும்னனுக்கு நான் அபயம் தந்திருக்கிறேன். தங்களுக்கு அச்சம் எதற்கு? குருதேவா, ஒரு பிஞ்சு பிள்ளைக்கு என்னை கொல்ல சக்தி ஏது? தமது கற்பனைகளால் என்னை திசை மாற்றாதீர்கள். நான் அபயம் கொடுத்த குழந்தையை தாம் கொலை புரிவதற்கு யார் அனுமதி தந்தார்கள்? குருதேவா,
எனது சாம்ராஜ்யத்தில் எனது கட்டளைகள் மீறப்படுமானால் எப்படி மூவுலகிலும் என் கட்டளைகள் செயல்படுத்தப்படும்? பிரத்யும்னனை கொன்று தாம் எனது மாண்புமிக்க கட்டளையை தூசியாக்கி விட்டீர்கள். இதற்கு, இந்த மீறலுக்கு தண்டனை பெறாமல் தப்ப முடியாது. மன்னா, நான் உன் குரு என்பது நினைவில்லையா? மாசற்ற என் மனம் உன் வாழ்வுக்காக துதிக்கிறது என் நேரமும். பதவி உன் கண்களை பறித்துக் கொண்டு விட்டதோ? அதுதான் இப்படி உன் குருவையே அவமதிக்கிறாயோ? தண்டனை என்று உன் வாயால் சொல்லுகிறதோ? மன்னா, இந்த மானக்கேட்டை என்னால் தாங்க இயலாது. மன்னா, உனக்கு காலனின் பாதிப்பை நான் தான் நீக்கினேன். நிச்சயம் நீ மூவுலகையும் கட்டி ஆளுவாய். இதுவே உனக்கு என் வாழ்த்து. முயன்றேன், வென்றேன் உன்னை வாழ வைக்க. இனிமேல் நான் வாழ வேண்டிய தேவையில்லை. ஆகையால் சம்பராசுரா, நீ என்னை தண்டிப்பதற்கு முன்னால் மானமுள்ள நானே என் உயிரை தியாகம் செய்வேன். நான் ஏற்றிய இந்த வேள்வி தீயிலே அர்ப்பணம் செய்து கொள்ளுகிறேன் என்னை. ஏன் மன்னா, உன் குருவுக்கு இந்த தகுதியாவது உண்டா? ஏனில்லை குருதேவா, தம்முடைய இறுதி விருப்பத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். சிரிப்பது யார்? பம்பம் மாதேவ், முன்னால் வா, முன்னால் வா. தாம் தாம் இங்கேயே இருக்கிறீரா? சம்பராசுரனின் உயிரை நான் எடுத்துக்கொண்டு செல்லாத வரையிலே எப்படி நான் இங்கிருந்து செல்வேன் குருதேவா? நடக்காது. அரக்கர்க்கரசன் சம்பராசுரன் அமரனாகிவிட்டான். பொய் சொல்கிறேன் என்று உங்கள் நினைப்போ? பிரத்யும்னனை நானே கொன்றேன். இதுவும் கூட உங்கள் பிரமை குருதேவா. பிரத்யும்னன் சாகவில்லை, வாழ்கிறான். இது எவ்வாறு நிகழ்ந்தது? பிரத்யும்னனும் பாணாமதியும் நான் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே இறந்தார்கள். அதுவும் மாயை குருதேவா, மாயை, கபடத்தின் நாடக காட்சி. தாம் அரசருக்காக இந்த வேள்வி நடத்தியது வீண் முயற்சியிலே முடிந்தது. தம்முடைய மாயா சக்திக்கு சரியான மாயா சக்தி விடை தந்தது. அது பிரத்யும்னனை காத்தது. இல்லை, பொய், இதை நம்ப மாட்டேன். நம்ப மாட்டீர்களா? குருதேவா, இதுவரை உங்களுடன் பேசிக் கொண்டிருந்த சம்பராசுர மன்னவன் அவனும் ஒரு மாயத் தோற்றம்தான். உண்மை சம்பராசுரன் உங்களை பார்க்க அதோ வருகிறான்.